நீ வீட் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே போலாமா? ஆமா, நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. ஏன்? அப்புறம் ஏன் இங்க நமாஸ் பண்ற? வீட்டுக்கு போயே பண்ணிக்கலாமே. இதே கேள்விதான் எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன். அதுக்கே எனக்கு இப்பதான் பதில் தெரிஞ்சிச்சு. உனக்கு சிம்பிளா சொல்ல போனா என்னோட சேலரி 1 லட்சம் ரூபா, எங்க மேனேஜரோட சேலரி 5 லட்சம் ரூபா, எங்க செக்யூரிட்டியோட சேலரி 20,000 ரூபா. எங்க 3 பேருக்குமே ஆபீஸ்ல வேற வேற மரியாதை, வேற வேற ரூமு, வேற வேற பொசிஷன். ஆனா இந்த மஜித் உள்ளுக்க நாங்க எல்லாமே ஒன்னாதான் நின்று நமாஸ் பண்ணுவோம். அந்த பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன், மேனேஜர், ஓனர், லேபர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், குப்பாள்றவன், ஃபுட் டெலிவரி பண்றவன் எல்லாமே ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்ன உடனேயே இவன் பெரியவன் இவன் சின்னவன் பார்க்காம எல்லாம் ஒரே வரிசையில ஒட்டி நின்று ஒரே வழிபாடு வந்து கும்பிடுற ஒரே இடம் இந்த பள்ளிவாசல் மட்டும்தான். இதுக்குள்ள நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நீ சின்னவன், நான் குட்டியா இருக்கேன், நீ அழகா இருக்க, அசிங்கமா இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. இவனோட வேர்வை ஸ்மெல்லு, இவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, இவனோட உண்மையான ஸ்மெல் எல்லாமே சமமா இருக்கிற ஒரே இடம் இந்த பள்ளி தான். அந்த ஒற்றுமையும் இங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது கிடையாது, எல்லாமே சமம். மாடி மலைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும், எந்த நேரத்திலும் நமக்கு மவுத்து வரும், அந்த பயணத்தில் எதுதான் கூட வரும். இந்த நிலையை மறந்து வாழும் பணமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே, மறுமையின்